ஒரு சிறிய கிராமத்தில் லீலா என்ற புன்னகை மழலை உள்ள சிறுமி இருந்தாள். அவளுக்கு நீளமான அலை போல் இருக்கும் செம்மணி குற்றம் போன்ற முடியும், பசுமை பொலிவுடன் ஜொலிக்கும் கண்களும் இருந்தன. ஒரு நாள் லீலா பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வரும்போது பாதையில் ஒரு காயமடைந்த கிளியை பார்த்தாள். அது தூக்கி பறக்க முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தது. அம்மா, இந்த கிளி மிகவும் காயமடைந்திருக்கிறது. இதை நம்முடைய வீட்டிற்கு கொண்டு போய் பராமரிக்கலாமா? என்று கேட்டாள். அவளுடைய அம்மா மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். லீலா தினமும் அந்த கிளிக்கு உணவளித்து அதைப் பேணி வளர்த்தாள். சில நாட்களுக்குப் பிறகு கிளி மீண்டும் வலிமை பெற்று அதன் சிறகுகளை விரித்தது. ஒரு நாள் கிளி பறந்து சென்றுவிட்டது. லீலா அதைப் பார்த்து கொஞ்சம் கவலைப்பட்டாலும் கிளி தனது உலகத்திற்குச் சென்றதை நினைத்து மகிழ்ந்தாள். ஒரு சில வாரங்கள் கடந்த பிறகு லீலா தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் ஒரு பெரிய பாம்பு அவளை நோக்கி வந்தது. லீலா கவனிக்கவில்லை. அப்போது ஒரு கிளி ஆபத்தை உணர்ந்து அதன் மேல் வேகமாக பறந்து சென்று தன் சிறகால் தட்டியது. லீலா அதைப் பார்த்து பயந்து பின்னால் ஓடினாள். அந்த நேரத்தில் அவளுடைய அப்பா வந்து அந்த பாம்பை விரட்டிவிட்டார். லீலா மேலே பார்த்தபோது அவளுடைய பழைய நண்பன் அந்த கிளிமரத்தின் கிளையில் உட்கார்ந்திருந்தது என்று லீலா மகிழ்ச்சியுடன் கூறினாள். கதையின் நீதி: நாம் செய்யும் நல்ல செயல்கள் நமக்கு எதிர்பாராத நேரத்தில் திரும்பி வந்து உதவுகின்றன. நன்றி. மறவாத மனமும் தயவான செயல்களும் எப்போதும் மகிழ்ச்சியை தரும்.